அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 16th போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம காலையில் சொல்லியிருந்தோம், ஓப்பன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்க சொல்லியிருந்தோம். இப்போ ஓப்பன் ஆயிருக்காங்க. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 24,383 நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓப்பனுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு 15 பாயிண்ட் தான் போயிருக்காங்க. அது இல்லாமல் கேப் அப் ஓப்பனிங் இன்னைக்கு. கேப் அப் ஓப்பனிங்கில் கால் செல்லர் பயப்படணும். ஓப்பனுக்கு மேலே எக்காரணத்தை கொண்டு கீழே மார்க்கெட்டு ஓப்பனுக்கு மேலே தான் நிற்கணும். ஓப்பனுக்கு கீழே எக்காரணத்தை கொண்டு வரக்கூடாது. அது இல்லாமல் ஓப்பனுக்கு மேலே ஒரு 15 பாயிண்ட் கொடுத்துட்டு ஓப்பனுக்கு கீழே வந்திருக்காங்க. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலையும் பிரேக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு 3 கிண்டு வந்து நம்ம இதிலே பார்த்துருக்கணும். இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் இந்த மூமெண்ட்ல நம்மளுக்கு உங்களுக்கு தேவையான டீசெண்டான ப்ராஃபிட்டை உங்களால எடுத்திருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இதில் வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு 24,400லேருந்து திரும்பிட்டாங்க. பட் 1 ஹவர் கேண்டிலில் நம்மளுக்கு 24,400ங்கிறது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவும் நம்ம சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் 24,400 வரப்ப அதோட காலன் புட்டை வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்க 24,400ல் இப்போ 24,350லேருந்து நம்மளுக்கு 24,400 காலன் போட்டு நம்மளுக்கு மீட்டிங் ஆகலை. 24,400 காலன் போட்டு மீட்டிங் ஆகலை. 24,350 காலன் போட்டு லைவ் மீட்டிங் பண்ணிட்டு, அது இல்லாமல் காலோட ஹைக்கு மேலே புட்டு இருக்கிறாங்க. இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எக்காரணத்தை கொண்டும் காலோட ஹைக்கு மேலே புட்டு இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்திருக்காங்க. 24,350 காலோட ஹைக்கு மேலே புட்டு ஸ்டாண்டிங் ஆகும். அங்கேருந்து நல்ல ஒரு இம்பேக்ட் புட் சைடு கிடச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு கீழே இருந்து நம்மளுக்கு 1 ஹவர் சார்ட்டில் நம்ம பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்லேயும் நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டு கீழே இருந்து நல்லா மேலே வந்திருக்காங்க. ஒரு 2000 பாயிண்ட் வந்து மேலே வந்திருக்காங்க. அதனால ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஏது வருதான்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்மளுக்கு நம்ம காலையில் என்ன ப்ரிடிக்ட் பண்ணமோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருந்தாங்க. 24,400ல் எக்ஸாக்டாக இங்கே ரிஜெக்ஷன் ஆகிட்டு இங்கேருந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் கீழே வந்திருக்காங்க. 24 இப்போ நம்ம இன்னோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 24,100 வச்சு நம்மளுக்கு ஒரு 300 பாயிண்ட் வந்து ஹை டூவில் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்றுலாம் ரேஞ்ச் சுருக்கமாக இருக்கிறப்ப இன்னைக்கு ரேஞ்சு எப்படி இருந்தாலும் எக்ஸ்பெண்ட் மூவ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற. ஏன்னா நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அந்த ஒரு நாளில் நம்மளுக்கு எல்லா பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ரேஞ்ச் மோஸ்ட்லி ஒரு 200 to 250 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இப்போ பில்டப் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்செக்ஸ்லையும் நம்ம சொல்லியிருந்தோம், ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழேயும் நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் 15 மினிட்ஸ் கேண்டிலில் நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். இப்போ 78,677 ஓப்பன் வந்து 78,677 வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓப்பனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 78,729 ஓப்பனுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு R2 ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிருக்காங்க. கேப் அப் ஆகி ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறது இல்லாமல் நம்மளுக்கு R2க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் கால் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரும். ஏன் அப்படின்னா 78 நேற்று ஏடிஎம்மை செல் அடிச்சவங்க பயப்படக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த R2 78,760 வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்காரணத்தை கொண்டும் ஹை லெவலில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பிஃபோராகவே காலையில் போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு மேலேருந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வராங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹையை வந்து எக்காரணத்தை கொண்டு பிரேக் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தாலும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் இந்த இடத்துல கால் வந்து வீக்காக தான் இருக்குது, புட்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வந்திருந்தாங்க.
இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லையும் சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுங்க நம்ம கிளைண்ட்டுக்கும் கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு நம்மளுடைய எக்ஸாக்டாக நம்மளுடைய R1 அந்த ஏரியாவில் ரிஜெக்ஷன் ஆகி இங்கேருந்து நல்ல ஒரு டவுன்ஃபாலு கீழே கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஹை டு லோ 78,700லேருந்து 77,700 வச்சும் 1000 பாயிண்ட் வந்து ஒன் டே ரேஞ்சில் அதுவும் எக்ஸ்பைரி டேட்டில் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு இம்பேக்ட் புட் ஆப்ஷன் சைடு நம்மளால கேட்ச் பண்ண முடிஞ்சது. கால் ஆப்ஷன் சைடும் கேட்ச் பண்ண முடிஞ்சது, புட் ஆப்ஷன் சைடும் நம்மளால கேட்ச் பண்ண முடிஞ்சது. இங்கேருந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு S1ல சப்போர்ட் எடுத்துட்டு இங்கேருந்து நம்மளுக்கு திரும்பினாங்க. இந்த இடத்துலையும் நம்ம அந்த இடத்துல நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் இதுலேயும் கிடச்சிருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணாங்கன்னா எஸ்டர்டே லோக்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாரி மார்க்கெட்டும் அங்கேருந்து கீழே ஒரு 700 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்டில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த 78,500 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 78,500க்கு மேலேயா 78,500க்கு கீழேயான்னு நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். இப்போ 78,500க்கு மேலே இருக்கிற வச்சும் நம்மளுக்கு இவங்க வந்து ஐடிஎம்மாக இருந்தவங்க நேற்று வந்து ஐடிஎம்மாக இருந்த 78,500 புட்டு இன்னைக்கு கேப் அப் ஆனோட்டி அது ஏடிஎம்மாக இருந்து ஓடிஎம்மாக மாறிடுச்சு. மார்க்கெட்டு எங்கே போகிறப்ப 78,728 போகிறப்ப இது ஐடிஎம்மாக இருந்தவங்க ஏடிஎம்மாக மாறி திருப்பி ஓடிஎம்மாக மாறிட்டாங்க. திருப்பி அவங்க ஐடிஎம்மாக மாறுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த 78,500 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு கேப் ஃபில், அது இல்லாமல் இந்த கேப் ஃபில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இங்கேருந்து நல்ல ஒரு ரேஞ்ச் இங்கே கொடுத்துட்டு S1ல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட்டு இங்கேருந்து திரும்பிட்டாங்க. ஆனால் 1000 பாயிண்ட்டுங்கிறது நல்ல ஒரு டீசெண்டான பாயிண்ட் தான். ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 1000 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல ஒரு டீசெண்டான பாயிண்ட் தான். இப்போ இந்த இதில் இருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்குறப்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லாருமே ஹோல்டிங் பண்ணியிருப்பாங்க, ஒரு வேலை புட் ஆப்ஷன் எடுத்து வச்சிருந்தா. பட் ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஃபேக்கு, இந்த இடத்துக்கு வராமல் இங்கேருந்து மார்க்கெட்டை அப்படியே ஒரு டபிள்யூ பேட்டர்னில் திருப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட காலன் புட்டை பார்ப்போம். 78,500 காலன் புட்டு ஓடிஎம்மாக இருந்தவங்க எந்த மாதிரி ரியாக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போங்க. பாருங்கள், 78,500 புட்டோட லோ வந்து நம்மளுக்கு 125. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 வச்சும் ஹை வந்து போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 78,000 புட்டு, இவங்களுடைய லோ வந்து 26 ரூபா, ஆனால் ஹை பார்த்தீங்கன்னா 360 வச்சும் போயிருக்காங்க. இதெல்லாம் கணிக்க முடியுமா பிஃபோரா அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் இதை வந்து நம்மளால் கணிக்க முடியும். இதுலலாம் நாங்கள் இந்த ப்ளே பண்ணியிருந்தோம். நாங்களும் என்னுடைய கிளைண்ட்டும் வந்து இதில் வந்து ப்ளே பண்ணி நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எடுத்தோம். இந்த எக்ஸாக்டாக இதெல்லாம் பிடிக்க முடியுமானா எக்ஸாக்டாக பிடிக்கவும் முடியும், முடியாதெல்லாம் கிடையாது, எக்ஸாக்டாக பிடிக்க முடியும். ஆனால் பேனிக் இல்லாமல் உட்காந்துருக்கணும். ஜீரோ டி ஹீரோவில் வந்து அந்த பொருள் இப்போ நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து நம்ம ஜீரோ அப்படின்னு எக்ஸஸ் அமௌண்ட் வந்து நம்ம இதில் வைக்கிறப்ப அந்த பேனிக் வராது. உங்ககிட்ட இருக்கிற லாஸ்ட் அமௌண்ட் இந்த இடத்துல வைக்கிறப்ப நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலுமே இந்த இடத்துல பேனிக் வந்து பாதியிலேயே நீங்கள் எக்ஸிட் ஆகக்கூடிய நிலைமை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கீழேருந்து இப்போ மார்க்கெட் எங்கேருந்து திரும்பியிருக்காங்க, 77,700லேருந்து நம்மளுக்கு இங்கேருந்து திரும்பியிருக்காங்க. அப்போ 77,700லேருந்து திரும்புகிறப்ப நம்மளால் கணிக்க முடியுமா அப்படின்னா எக்ஸாக்டாக கணிக்க முடியும் நம்மளால். இப்போ நம்ம கிளைண்ட்டுக்கும் நம்ம இந்த இதை வந்து கொடுத்துருந்தோம். சென்செக்ஸ் 77,700 கால் பையிங் வந்து 100 to 150, ஸ்டாப் லாஸ் 40, டார்கெட் வந்து 250, 400. டார்கெட் 1 2 ரெண்டுமே நம்மளுக்கு டார்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், 150 நம்ம கொடுத்த டைமுக்கு அதுக்கும் எப்படி மேட்சிங் ஆயிருக்குன்னு பாருங்கள். 150 பையிங்கு, 250, 400 டார்கெட்டு, நம்மளுக்கு ரெண்டு டார்கெட்டுமே அடிச்சிருந்தது. இதெல்லாம் பிஃபோராக நம்மளால் கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக கொடுக்க முடியும். பட் ஆனால் இதுக்கு ப்ராக்டிஸ் வேணும் கண்டிப்பாக. இதை ஒரு சில டேட்டா வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு சில டேட்டா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல நம்மளால் பிடிக்க முடியும். அது இல்லாமல் நம்ம லைவில் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட், இது சரி, இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைவில் இந்த மாதிரி லோ ஹை பட் எல்லாமே நீங்கள் லைவில் ஒரே ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா
நல்ல ஒரு ஈஸியாக உங்களால் இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி வச்சு இதை ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சொல்லியிருந்தோம் நம்ம. இந்த ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வந்து ரேஞ்ச் ஒவ்வொரு ரேஞ்சும் ஒன் டேல வந்து நம்ம இதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்க அப்போ ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்ம கால்குலேட் பண்ணதுனால இந்த 2 நாளையில வந்து நம்மளுக்கு ஒரு நிஃப்டியில் வந்து 512 425 பேங்க் நிஃப்டிலையும் 881 வந்து சென்செக்ஸ்லையும் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. அப்போ இந்த 2 நாளைக்குள்ளே இந்த ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? அப்போ அந்த மூவ்மெண்ட் கொடுக்குறப்ப அப்போ நிஃப்டிக்கு எவ்வளோ மூவ்மெண்ட் இதை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, பேங்க் நிஃப்டிக்கு எவ்வளவு. இப்போ நிஃப்டிக்கு வந்து 488 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, பேங்க் நிஃப்டிக்கு வந்து 2075, சென்செக்ஸ் வந்து 1600 190 வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு டேட்டாவை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் உங்களாலையும் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் ஜெயிக்க முடியும். நன்றி.